ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். ராஜ் கென்னடி ஃபிலிம்ஸ் வழங்கும் சரக்கு அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த மூலையில் வைன் ஷாப்பு, இங்கே பூனை மாதிரி பதுங்க பிடிக்கிறவனுக்கு வெக்கமா இல்லை. மஞ்சுள் அலிகான் இது வந்து மெயின் கேரக்டர். அவர் தான் வந்து படத்தில் கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து இயக்குனர் ஜெயக்குமார் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. இவர் இந்த படம் எப்படிப்பட்டு கதை காலத்தில் வரும் அப்படிங்கிற சொல்லும் போதே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற தோணுது. முழுக்க இந்த வீடியோவில் ஜெயக்குமார் சார் என்ன பேசுனாங்க, இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப தான் முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். மது சீரழிவு நிறைய நடக்குது, நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம், தொலைக்காட்சியெலாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை வந்து அடித்து கொண்டுட்டான் ஒருத்தவன் தண்ணியை போட்டு அப்படிங்கிற மாதிரி, போதையில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு அதை கேட்கும் போது எவ்வளோ நமக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, கவலையாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். வளைகாப்பு நடக்கும் பார்த்தீங்களா, மனைவிக்கு வந்து இந்த வலையெல்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அன்று இரவு வந்து நண்பர்களோடு சேர்ந்து வந்து மது அருந்தி விட்டு சரியான ஒரு போதையில் தான் வீட்டுக்கு இரவே போயிருக்காரு. போன உடனே ஏங்க அந்த மாதிரி குடிக்கிறீங்க, குடித்து உடம்பை கெடுத்துக்கிறீங்க, கண்டிப்பாக குடிக்காதீங்க, திருந்துங்க அப்படின்னா சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே 2 பேருக்கும் ஒரு கலகலப்பு சண்டைகள் ஏற்பட்டு அந்த கணவன் வந்து தான் வளைகாப்பு நடந்த மனைவின்னு கூட பார்க்காம வயிற்றில் மிதித்து அந்த பொண்ணை சாவடிச்சிருக்கான். ஓகேவா, இந்த மாதிரி கொடூரமான நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு ஜெயக்குமார் சொல்லும் போது அதை கேட்கும் போது மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. இனிமேல் வாழ்க்கையில் யார் வாழ்க்கையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியை நான் கையில் எடுத்திருக்கேன். மது போதை வந்து மிருகமாக மனுஷனை வந்து மாற்றுது அப்படிங்கிறாரு. தமிழகத்தில் மதுவால்தான் நிலை சீரழிஞ்சி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு. இளைய தலைமுறைகள் வந்து படிக்கிறவங்க, நல்லா தகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் மதுவால் சீரழிஞ்சிருக்காங்க. இது நடக்கக்கூடாது, இது நடந்தால் இதுதான் படமாக எடுத்திருக்கேன், படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றி படமாக போய் ஆக்குவோம். சரக்கு படத்தின் இயக்குனர் வந்து ஜெயக்குமார் வந்து புது படம், புது முயற்சி எடுத்திருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம். வசனங்கள் நிறைய எழுதினாலும் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ஒரு டைரக்டர் கையில் தான் எல்லாமே இருக்கும். ஓகேவா, இப்போ பெரிய விஐபியில் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, காமெடியெல்லாம் நடிச்சிருக்காங்க போது ஒரு கதை நல்லா இருக்குது, நல்ல கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு முன் வந்து தான் அந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருப்பாங்க. மஞ்சுள் அலிகான் வந்து ஓகே சொல்லியிருப்பான்னு வச்சுங்களேன். அதேமாரி ஜெயக்குமார் வந்து அவர் கற்பனையில் என்ன இருந்துச்சு, நான் ஏற்கனவே சொல்லலை, பட் அந்த ஊரில் என்ன நடந்துச்சு, ஜெயக்குமார் ஊரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அதில் காமிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற காட்சி வந்து வேறு எந்த படத்துலையும் இறக்க படத்தில் இருக்கிற அளவுக்கு வேறு எந்த படத்துலையும் காமிச்சதில்லை. அந்த அளவுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வசனம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இந்த படத்தில் வசனம் இருக்குது. அதேமாரியும் இந்த மாதிரி வசனம் பார்த்ததில்லை, அந்தளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. துணிச்சல், தைரியம் வேணும் இந்த படம் எடுக்கிறதுக்கு. இந்தியாவிலேயே வந்து மஞ்சுள் அலிகானுக்கு ஒரு தைரியம் இருக்குது கண்டிப்பாக. அதுதான் அந்த படமாக உருவாகிருக்கு. தமிழ்நாட்டிலே வந்து அதிகமாக கதாபாத்திரங்கள் அதிகமாக நடிக்கக்கூடிய படம்னு பார்த்திங்கன்னா இந்த படமாக சரக்கு படமாக தான் இருக்கும். யோகி பாபு இருக்கார், பாக்கியராஜ் இருக்காது, பாலகருப்பையா, கேஎஸ் ரவிக்குமார், அப்புறம் பார்த்திங்கன்னா நாஜில் சம்பத்து மற்றும் பல ஏகப்பட்ட நடிகர் இந்த படம் நடிச்சிருக்காங்க. குடிப்பிரியர்கள் இந்த படத்தை யார் வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ, குடிப்பிரியர்கள் நிச்சயமாக வாழ வைப்பாங்க. அதே நேரத்தில் அவர் படிப்பினை படத்தை கற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வந்து ப்ரெஸ் மீட்டில் அது கேட்டிருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. எதிர்காலத்தில் என்னை குடிக்க மாட்டேன் என சத்தியம் பண்ணுற அளவுக்கு இந்த படம், சரக்கு படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இத்தனையும் ஆடியோ லான்ச் பார்த்துருக்கோம். ஆடியோ லான்ச்சு வந்து ஒரு கல்யாண கூடம் மாதிரி வலிஞ்சிருச்சு. அவ்வளோ கூட்டங்கள் அமைஞ்ச ஒரு திரைப்படம் இசையீட்டு விழானா, இந்த இசையீட்டு விழா மாதிரி நான் எந்த இசையீட்டு விழாவும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து பேருமே இந்த முதல் ஷோவை வந்து படத்தை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையுமே படம் பார்க்க வர வச்சுருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக சரக்கு படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு நல்ல மெசேஜ், நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இனிமேல் நான் வாழ்க்கையில் இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திருந்துற மாதிரி காமிப்பாங்க. ஓகேவா, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்டா, இந்த படம் பார்த்துட்டேன், நமக்கு உடல் ஹெல்த் தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த படம் பார்த்துட்டு ஒரு கருத்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மஞ்சுள் அலிகான் வந்து ஒரு வக்கீலாக வளம் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது தோணுது.
அவர் வக்கீல் கேரக்டரில் இருக்கிறாரு. பட் ஆனால் வக்கீல் ஆகிறதுக்கு முன்னாடியா அது பின்னாடியா அப்படிங்கிறது எல்லாம் படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் அவரே வந்து ஒரு குடிகாரர்களுக்காக ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. அது வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரவிமரி அந்த படத்தில் இருக்கார். அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸில் இருக்கார். அதுக்கப்புறம் இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோடனே யோகி பாபு அங்கே இருக்கிறாரு. பட் அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, திருந்துங்கடா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவர் திருந்து எப்படி மாட்டினார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் கொண்டு வராங்க. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் யாருமே குடிக்கக்கூடாது, சந்தோஷமாக ஃபேமிலியோட பிள்ளை குட்டியோட வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஃபேமிலியாக சேர்ந்து இந்த படத்தை போய் பார்ப்போம், ஒரு நல்ல கருத்தை எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி என்ன சொன்னாலும் கேட்காம நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. குடும்பம் தான் ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கு. பட் அவங்க மனைவிகள்லாம் வந்து இழுத்துட்டு வந்து இந்த படத்தை பார்க்க வச்சு அவங்களையும் வந்து மனசை மாற்றி, ஓகே அவங்க மாதிரி குடிக்கக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம வந்து பிள்ளை கூட்டலாம் இருக்குது, சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணத்துக்கு வரணும். கண்டிப்பாக ஃபேமிலியாக இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல ஒரு படமாக இருக்கும். 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக சரக்கு படத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, நான் உங்களை ஆர்டிஸ்ட் பா